வணக்கம் நேயர்களே, இன்று 15 நவம்பர் மாதம் 2016 செவ்வாய்க்கிழமை நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். வீரகேசரியின் பிரதான செய்தி: வடக்கு குழுக்களுடன் கோட்டாவுக்கு தொடர்பு சாத்தியமுள்ளது, விசாரணை தேவை என்கிறார் சரத் பொன்சேகா என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை சற்று விரிவாக பார்த்தோமானால், யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கில் இயங்கிய குழுக்களுக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவே ஆயுதங்களை வழங்கினார். முன்னைய ஆட்சியில்தான் ராணுவத்தை அரசியலாக்கினர். ஆகவே ஆவா குழுவின் பின்னணியிலும் இவர்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து சரியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மட்டு விகாராதிபதியின் செயற்பாடு பாரதூரமானது, எதிர்த்து போராட வேண்டும் என்கிறார் மனோ கணேசன் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இனங்களுக்கிடையில் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலான துவேச பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்கு சிங்கள சிவில் அமைப்புகள், நல்லெண்ண முற்போக்கு சக்திகள் உடனடியாக முன்வர வேண்டும் என தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச தர்ம மொழிகள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் அழைப்பு விடுத்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் கெஞ்சி கேட்கவில்லை, தட்டியே கேட்கிறோம், அமைச்சர் தேகாம்பரம் கூறுகின்றார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களுக்கான உரிமைகளை கெஞ்சி கேட்கவில்லை, தட்டியே கேட்கப்படுகின்றது. இதனால் 2017 வரவு செலவு திட்டத்தில் 25,000 வீடுகள் மேலதிகமாக காணி உரித்துடன் கிடைக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது என மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி தேகாம்பரம் தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் நல்லிணக்க செயற்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் ஜனாதிபதி என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றார். நல்லாட்சி அரசாங்கமானது நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருகின்ற போதிலும் அதனை குழப்பும் வகையிலான செயற்பாடுகளில் இனவாத சக்திகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. அரசாங்கமானது அரசியல் அமைப்பை மாற்றி அமைத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முன்முயற்சிகளை எடுத்து வருகின்றது. ஆனால் இந்த முயற்சிகளை கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொது எதிரணியினர் உட்பட இனவாத அமைப்புகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்த நிலையில் நாட்டில் நல்லிணக்க செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்படாதுவிடின் தேசிய அழிவொன்றுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி: வெள்ளைவான் கடத்தல், சித்திரவதை, பாலியல் வல்லுறவு தொடர்வதை விசாரிக்க இலங்கை செல்லுங்கள், ஐநாவிடம் வேண்டுகோள். ஜெனீவாவில் இன்றும் நாளையும் சந்திப்பு, ஜஸ்மின் ஜூகா கூறுகின்றார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் பாதுகாப்பு படையினரால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளைவான் கடத்தல்கள், சித்திரவதை மற்றும் பாலியல் வல்லுறவுகள் தொடர்பான சுயாதீன விசாரணையை மேற்கொள்வதற்காக சித்திரவதைக்கு எதிரான ஐநா குழு இலங்கைக்கு செல்ல வேண்டும் என உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச திட்டம் அழைப்பு விடுக்கின்றது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதிகாரத்தை பெற நாடு எஞ்சியிருக்க வேண்டும் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இலங்கையர்களும் இணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய பொது நிகழ்ச்சி நிரலே இன்று நாட்டுக்கு தேவையானது எனவும், நாட்டின் எதிர்காலம் தொடர்பான நிகழ்ச்சி நிரல் ஒவ்வொருவரின் அதிகாரம் மற்றும் தனித்துவத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் மூலம் மறைக்கப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற விங்ஸ் 2016 நம்பிக்கையின் சிறகசைப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் தொடர்ந்தும் புறக்கணிப்பு என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறும், அதன் மூலமே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உட்பட சகல துறைகளிலும் நீடித்ததும் நிலையானதுமான மேம்பாட்டை எட்ட முடியும் என்பதும் ஐநா உட்பட சர்வதேச அமைப்புகள், நாடுகளை உள்ளடக்க சர்வதேச சமூகத்தின் ஆலோசனையாகவும் அறிவுறுத்தலாகவும் காணப்படுகின்றது. அத்துடன் இதற்கான இலக்கில் கொழும்பு தொடர்ந்தும் பயணம் செய்வதற்கு தேவையான உதவிகள் வழங்குவதாகவும் சர்வதேச சமூகம் அடிக்கடி உறுதிமொழிகளையும் வழங்கி வருகின்றது. ஆனால் நடைமுறையில் இந்த பயணம் மெத்தன போக்கை கொண்டதாகவே காணப்படுகின்றது. குறிப்பாக இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் இதய சுத்தியை கொண்டிருக்கின்றது என்ற உணர்வை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான அணுகுமுறையை அரசாங்கம் கைக்கொள்வதே தற்போதைய அவசிய தேவையாக தோன்றுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
அடுத்து இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தி. தொடர்கின்றன சித்திரவதைகள், சுயாதீன விசாரணை வேண்டும், ஐநாவிடம் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு வலியுறுத்து என்று வெளியாகியுள்ளது. சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கையில் தொடர்ந்து இடம்பெறும் வெள்ளைவான் கடத்தல்கள், சித்திரவதைகள் மற்றும் அங்கு காணப்படும் ரகசிய வதை முகாம்கள் குறித்து சுயாதீன நீதி விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பு வலியுறுத்தியுள்ளது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் இன்னுமொரு செய்தியாக, மட்டு மங்களராமய விகாரையின் தேரரின் அடாவடியை கண்டித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் தலைமை பிக்குவான அம்பிட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பில் கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மேய்ச்சல் நிலங்களை கையகப்படுத்தி சிங்கள மக்களை குடியமர்த்த மேற்கொண்ட சட்டவிரோத முயற்சியை தடுக்க முயன்ற கெவிலியாமடு கிராம சேவகர் உட்பட அரசு அதிகாரிகளை தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அச்சுறுத்தியதை கண்டித்தே இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், தண்டப்பணம் அதிகரிப்பு அரசுக்கு மற்றொரு நெருக்கடி என்று வெளியாகியுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கான தண்டப்பணம் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டதற்கு தனியார் பஸ் ஓட்டுநர்களும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சங்கமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. போக்குவரத்து விதிகளை மீறுவதற்கான ஆக குறைந்த தண்டப்பணம் 2500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்ளும் வாகன சாரதிகளால் அப்பாவி பாதசாரிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தண்டப்பண அதிகரிப்பு குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில் அரசமைப்பு நீதிமன்றம் வேண்டும் உபகுழுவின் அறிக்கையில் பரிந்துரை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய வலம்புரியில் பேரினவாதத்தின் ஆழ்மனதில் தமிழருக்கு எதிரான இனவரி, அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை கண்டனம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தி, பேருந்துகளின் வேலைநிறுத்த போராட்டம் இடைநிறுத்தம் என்று வெளியாகியுள்ளது. வீதி போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கான ஆக குறைந்த தண்டப்பணத்தை 2500 ரூபாய் வரை அதிகரிக்கும் யோசனைக்கு எதிராக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினால் இன்று செவ்வாய்க்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த சேவை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தி, வரவு செலவு திட்டத்தில் மேல் மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறைக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண முதலமைச்சர் இஸ்ரு தேவப்பிரிய குற்றம் சாட்டியுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் மக்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதுகாக்க நான் எந்த எல்லைக்கும் செல்வேன், அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கின்றேன், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட 2.3 மில்லியன் குடியேற்றவாசிகள் உடனடியாக வெளியேற்றப்படுவர், அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம், அண்மையில் மட்டக்களப்பு விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் நில அதிகரிப்பை தடுப்பதற்கு சென்ற பட்டிப்பளை பிரதேச செயலக குழுவினரையும் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை தேசிய இனங்களையும் மிக கடுமையாக இனத்துவேஷ வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுறுத்தி இருந்தார். இந்நிலையில் சாதாரண குடிமகன் ஒருவர் நல்லிணக்க சமிக்ஞை இதுதானா என்று கேள்வி எழுப்புவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலிச்சித்திரம், இலங்கை அரசுக்கு வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அண்மையில் சமர்ப்பித்திருந்தார். அதேவேளை கணக்கில் வராத 500 மற்றும் 1000 ரூபாய் நாணய தாள்களை வெளிக்கொணரும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 1000 மற்றும் 500 ரூபாய் நாணய தாள்களுக்கு தடை விதித்திருந்தார். இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவை பார்த்து பிசினஸ் எப்படி போகின்றது என்று கேலியாக கேட்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.